இந்த ஒரு கொஷின் மட்டும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ புதுசாக வந்தவங்களுக்காக இந்த கேள்வி படிங்கப்பா. ஒரு 7 நபர்கள் இருக்காங்களாம்பா. அந்த 7 நபர்களும் எப்படி பார்த்தா மாதிரி இருக்காங்கன்னா வடக்கு திசை நோக்கி இருக்காங்க. அப்போ 7 நபர்கள் இப்படி தான் இதாமல் வடக்கு திசை. ரைட்டா, ஒரு 7 பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு வடக்கு திசை நோக்கி 2 4 6 7. நீங்கள் என்ன எழுதிங்கன்னா இது லெஃப்ட்டு இது ரைட்டுப்பா. இது பேசிக்காக எழுதி வச்சுங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. இது ஓகே பாருங்கப்பா. ஒரு 7 பேர் வடக்கு திசை நோக்கி வர இருக்காங்க. இது லெஃப்ட்டு இது ரைட் ஹேண்டு, அதை எழுதிக்குங்க. இப்போ அடுத்தது என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு படிச்சுட்டு அவங்க எஃப் என்பவர் ஈயின் உடனடி வலது பக்கத்தில் உள்ளார். அப்போ எப்படி எழுதணும்? எஃப் என்பவர் ஈயோட உடனடி வலது பக்கத்தில் இருக்கார். எஃப் வந்து ஈயோட ரைட் இமிடியேட் ரைட்டில் இருக்காருன்றான். தனியாக எழுது. இதை எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ண முடியாது. இப்போ அது எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுல்ல, அதனால் சிம்பிளாக இதை எழுதுருங்க. ஓகே பாருங்கப்பா. எஃப் என்பவர் ஈயோட உடனடி வலது பக்கத்தில் இருக்கிறார். ரைட்டா? ஸோ எஃப் இஸ் டு த ரைட் ஆஃப் இ, இமிடியேட் ரைட் ஆஃப் இ. அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இ என்பவர் ஜியின் வலது புறத்திலிருந்து 4வதாக உள்ளார். அப்போ இ வந்து இங்கே தானே இருக்கார், இதுதானே இ, கரெக்டா? அவன் என்ன சொல்கிறான்? ஜியோட வலது புறத்திலேருந்து 4வது. அப்போ வலது பக்கம்னா இதானப்பா. அப்போ ஜியோட ரைட் எதுன்னு பாருங்கள். இங்கே ஜி எழுதுகிறேன். அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4வது இடத்துல இருக்கார். ஓகே பாருங்கள். ஜியோட ரைட்டில் 4வது இடத்துல யார் இருக்காரா? இ இருக்கார். இதானே சொல்கிறான். கிளியராக பாருங்கப்பா. இ இஸ் டு த 4th டு த ரைட் ஆஃப் ஜி. ஜியோட ரைட்டில் 4வது இடத்துல இ இருக்காருன்றான். பாருங்கள், இதான் ஜி ரைட்டில் 1st 2nd 3rd 4th. மொத்தமாக எத்தனை பேர் இப்பயே கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. இன்னும் ஒரே ஒரு சீட் இருக்குது. அது இந்த சைடில் வருமா இந்த சைடில் வருமா அதை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து என்ன சொல்கிறான்? சி என்பவர் பிக்கும் டிக்கும் அருகில் உள்ளார். இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குமானா இல்லைப்பா. அப்போ கண்டிப்பாக இவங்க எங்கே தான் வர சான்ஸ் இருக்குப்பா? இதான் 3 சீட்டு கண்டினியூஸாக இருப்பாங்க. அப்போ சி என்பவர் ஓகேவா பிக்கும் டிக்கும். அப்போ இங்கே பி வருமா இல்லை இங்கே டி வருமா? இது மாற்றியும் சொல்லலாம். இங்கே பி இருந்தால் அங்கே டி வரும். ஸோ இதை நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்து என்ன சொல்லலாம்? டியின் இடது புறத்திலிருந்து 3வதாக உள்ள நபர் கடைக்கோடியில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. டியோட லெஃப்டில் 3வது இடத்துல ஒரு பர்சன் இருக்கானா. அவன் எங்கே இருக்கானா? ஏதோ ஒரு எண்டில் இருக்கான். அது இடது பக்கத்தில் இருக்கான் இல்லை வலது பக்கத்தில் இருக்கான். அப்போ என்னென்னா அது இடது பக்கம். ஏன் இடது பக்கம்பா? அவன் என்ன சொல்கிறான்? டியோட இடது பக்கத்தில் 3வது இடத்துல ஓகே லாஸ்ட் பர்சன் ஒருத்தர் உட்காந்துருக்கான் அப்படின்றான். அப்போ டி எங்கே வரலான்னு பாருங்கள். ஒருவேளை டி இங்கே போட்டிங்கன்னா 1st 2nd இது ஒர்க் அவுட் ஆகுது. யாருப்பா? சியோடையா? இல்லை இதானப்பா. டியோட லெஃப்டில் 3வது இடத்துல இதானே சொல்கிறான். கரெக்ட். அதுதானே செக் பண்ண. சும்மா நான் சொல்லி பார்க்குறேன். இங்கே டியை போட்டால் வராதுப்பா. ஏன்னா இருக்கிறதே அதிகபட்சம் இங்கே ஜி, இங்கே மேக்ஸிமம் இன்னும் ஒரு பர்சன் வரலாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே டியை போட்டால் தான் ரைட்டா? ரைட்டாக பாருங்கப்பா. அப்போ இங்கே மேக்ஸிமம் டி. ஏன் இங்கே டி போடோம்னா சீட்டே வராதுப்பா. 1 2 3 இருக்கிறதே இங்கே ஒரு சீட்டு இங்கே வரலாமா இங்கே வரலாமா இதான் செக் பண்ண போகிறோம். அப்போ இங்கே டியை போட்டிங்கன்னா அவனோட லெஃப்டில் 3வது இடத்துல 1 2 3. அப்போ இதுதான் ஜி தான் லாஸ்ட் எண்டு. அப்போ இங்கே யாருப்பா இருக்கணும்? பி வந்துடும். ஏன்ப்பா இங்கே பியை போடுறேன்? நமக்கு ஆல்ரெடி கண்டிஷன் என்ன சொன்னால் சி என்பவர் யாருக்கு இடையில் அமர்ந்திருக்காராம்? பிஎன்டி. அப்போ மிச்சம் ஒரு ஆள் எங்கே இருக்குன்னா இங்கே தான்ப்பா எக்ஸ்ட்ரீம் ரைட் வலது கோடியில் தான் உட்காந்துருக்கும். அப்போ யாரை மிஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஏ அவ்வளோதான்ப்பா. ஓகே பாருங்கப்பா. குழப்புதா? இந்த கண்டிஷனை வச்சு நம்ம முடிவு எடுக்கிறோம். அந்த ஒரு சீட் இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமா? அவன் என்ன சொல்கிறான்? டியோட இடது பக்கத்தில் 3வது இடத்துல கடைக்கோடியில் ஒருத்தர் இருக்கணும். கடைக்கோடினா என்னென்னா இடது கோடியாக இருக்கலாம் வலது கோடியாக. இடது பக்கம்னா இப்படி தானே வரணும். அப்போ கண்டிப்பாக அது வந்து லெஃப்ட் ஹேண்டு தான். இதுதான் முடிவுக்கு வரும். அப்போ இங்கே டியை போட்டிங்கன்னா 1 2 3 இங்கே சீட்டே வராது. ஏன்னா அதிகபட்சம் இங்கே தான் நம்ம ஒரு சீட்டை போடலாம் இல்லை இங்கே போடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். அப்போ டியோட இடது பக்கம் 3வது 1 2 3 ஆல்ரெடி ஜி தான் இருக்கார். ஓகே. அப்போ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் தான் அந்த ஒரு சீட்டு வரணும். அவ்வளோதான். இதை வச்சு அவன் கேட்குற கொஷனுக்கு அழகாக ஆன்சர் பண்ணிட்டே வரலாம். ரைட்டாப்பா? அவ்வளோதான். சியோட லெஃப்டில் யார் இருக்கான்னு கேட்குறான். அப்படியே பார்க்கணும். சியோட இடது பக்கத்தில் யாருப்பா இருக்காங்க? ஜியும் பியும் இருக்காங்க. ரைட்டா? ஒரு பர்சன் சொல்லலாம் 2 பர்சனான்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஜி அண்ட் பி. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டே வர வேண்டியதான்ப்பா. ஒரு சீட்டிங் அறிவுலாம் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி தான்ப்பா. இதில் எது உண்மை அல்ல எது தவறானதுன்னு கேட்குறான். இது 1 by 1 படிச்சிங்கன்னா தெரியும். ஏ வந்து ஒரு கோடியில் இருக்கார், ரைட்டு தான். டியோட இடது பக்கத்தில் இ இருக்கார பாருங்கப்பா. பாருங்கள், டியோட இடது பக்கத்தில்
இ இருக்கார பாருங்க. பாருங்கப்பா, டியோட இடது பக்கத்தில் சி தான் இருக்கார், பி இல்லை. ரைட்டா? அவன் வந்து இமிடியேட் உடனடியாகன்னு சொல்கிறான், அதனால் அதுதான் தப்பு. ரைட்டா? அடுத்தது என்னப்பா 29 என்ன கேட்டிருக்கான்? பியோட நெய்பர்ஸ் அருகாமையில் உள்ள நபர்னா லெஃப்ட்டு ரைட்டு யார் இருக்கான்னு பார்க்கும். பிக்கு அருகாமையில் பக்கத்தில் யார் பாருக்கான்? பிக்கு பக்கத்தில் ஒன்று ஜி, இன்னொரு நபர் யார்? சி. இதுதான் பார்த்து சொல்லணும். அடுத்து இந்த லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தா ஏவோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கும்? ஏ வந்து எங்கப்பா லாஸ்ட்டாக இருக்கார், அதானப்பா? அது என்னப்பா சொன்னோம்? எக்ஸ்ட்ரீம் ரைட். அவர் வலது கோடியில் இருக்கார். ஏ கடைசியாக இருக்கார், அது வலது கோடியில் இருக்கார்.